துதி. துதி பாடுவது யாருக்குதான் பிடிக்காது? 4 பேர் நம்மை குறித்து உயர்வாக பேச வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காகவே தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பிரயாசப்படுவோர் அநேகர் உண்டு. பண்டை காலங்களில் தனக்கு எப்போதும் துதி பாடுவதற்காகவே ராஜாக்கள் தங்கள் அவையில் புலவர்களுக்கு முக்கிய இடத்தை கொடுத்து வைத்திருந்தனர். ஏன், இப்போது நடக்கின்ற விளையாட்டு போட்டிகளில் கூட உற்சாகப்படுத்தும் குழுவை பார்க்க முடிகிறது. இதை குறித்து பேசும்போது பள்ளியில் என் ஆங்கில ஆசிரியை சொன்னது ஞாபகம் வருகிறது. நீங்கள் ரொம்ப அழகா இருக்கிறீர்கள் என்ற வாக்கியத்தை நம் செவிகள் கேட்டுவிட்டால் போதும், அது உண்மையோ பொய்யோ அடுத்த நொடியே நம் இருதயம் அவர்களுக்கு அடிபணிந்துவிடும். எனவே செவிகளில் விழும் புகழ்ச்சியை குறித்து ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று அறிவுரை கூறினார்கள். ஆம், புகழ்ச்சிக்கு மயங்காதவர் இருக்க முடியுமா? வேதம் சொல்கிறது, வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்று. புகழ்ச்சிக்கு தகுதியில்லாத நாமே புகழ்ச்சியை விரும்பும் போது எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரரும் அகிலத்தையும் உண்டாக்கி ஆளுகின்ற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் தம்மால் உண்டாக்கப்பட்ட தம்முடைய ஜனம் தன்னை புகழ வேண்டும், துதிக்க வேண்டும் என்று விரும்புவதில் என்ன தவறு இருக்க முடியும்? அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. மேலும் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை நமக்கு பிரதான கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். ஆம், நாம் அவரை துதிக்கும் போது வெறும் உதட்டளவாய் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி அவரை துதிப்பதால் எனக்கு என்ன பயன் என்று கேட்கிறீர்களா? இதோ வேதத்தின் பதில். எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்து ஆசிர்வதித்தார். அவள் தன் 4வது குமாரனை பெறும்போது இனி குறைவுகளை எண்ணி புலம்பாமல் கர்த்தரை துதிப்பேன் என்று தீர்மானித்து அவனுக்கு யூதா என்று பெயர் வைத்தார். ஆம், யூதா என்றால் துதி என்று அர்த்தம். இந்த துதிக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதுமில்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் என்று ஒரு ராஜரீக ஆசீர்வாதத்தை அவனுக்கு வாக்களித்தார். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல என்பதால் யோசுவா மரித்த பின் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி, யுத்தத்தை தலைமையேற்று நடத்த எங்களில் யார் முன்பாக செல்ல வேண்டும் என்று கேட்டதற்கு, யூதா எழுந்து முன் செல்லட்டும், தேசத்தை அவன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்று பதிலளித்தார் கர்த்தர். ஆம், சத்துருக்களை சிதறடிக்கவும் தேசத்தை சுதந்தரிக்கவும் துதியை முன்பாக அனுப்புங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார் கர்த்தர். இந்த வரலாற்றை நன்கு அறிந்திருந்த யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் தன்னை எதிர்த்து வந்த 3 பெரும் படைகளை எதிர்க்க தன்னிடம் உள்ள பலவான்களை முன் நிறுத்தாமல், கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் பாடகரை நிறுத்தினார். வேதம் சொல்கிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்தவர்களை கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணினதினால் ஒருவரும் தப்பி போகவில்லை என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை ஆயுதம் ஏந்திய படைகள் நமக்கு எதிரே நிற்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கும் பலவீனங்கள், இழப்புகள், மன அழுத்தங்கள், பொருளாதார தேவைகள், இவை அனைத்தும் பெரும் படையை போல காட்சியளிக்கிறது இல்லையா? கவலை வேண்டாம். நடந்ததை நினைத்து புலம்புவதை நிறுத்தி, நான் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் என்பதை உணர்ந்து அவரை துதிக்க ஆரம்பியுங்கள். துதி பாடலை உங்களுக்கு முன்பாக அனுப்புங்கள். அந்த துதிக்கு முன் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு
சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும். கர்த்தரின் மகிமை வெளிரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். எனவே துதி. பிரச்சனை தீர்வதற்காக மாத்திரமல்ல, அவரே சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர் என்பதை உணர்ந்து துதி. துதி, முழு இருதயத்தோடும் அவரை துதி. துதி, இறுதி மூச்சு உள்ளவரையும் உன் தேவனையே துதி. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா, ஆமென். Praise. Is there anyone who don't like praise? There are many people who work hard to live a wealthy life so that others can see it and praise them. In ancient days, kings gave poets a special position in their cabinet so that they will sing praises about him. While nowadays, in sports, we can see the cheerleaders cheering the players for their team. While talking about this, something comes on my mind, which I heard from my English teacher during my school days. If I hears that somebody is saying, "You're looking so beautiful," at that instant, our heart will get surrendered to them. So, she advised us to be careful about the praises that enter our ears. Yes, praise makes anyone to surrender. For the Bible says, "Fire tests the purity of silver and gold, but a person is tested by being praised." We are not worthy to be praised, but still we like praises. So what's wrong if the Almighty God who created the universe and rules over it likes to be praised by his own people who are created by him? He says, "I am the Lord, that is my name. I will not give my glory to anyone else, nor share my praises with carved idols. I have made Israel for myself, and they will someday honor me before the whole world," and gave us a special commandment. You must love the Lord with all your heart, all your soul, and all your strength. Yes, He wants us to praise Him from the bottom of our heart and not with our lips. A question may raise, what shall I get by praising Him? Here is the answer from the Bible. God blessed the unloved woman laid with children. When she gave birth to her fourth child, she made a decision not to worry about the past, but to praise the Lord. So she named him Judah. Yes, Judah means praise. For this praise, God gave a promise. Judah, your brothers will praise you. You will grasp your enemies by the neck. All your relatives will bow before you. The scepter will not depart from Judah, nor the ruler's staff from his descendants, until the coming of the one to whom it belongs, the one whom all nations honor. And in Numbers 23:19 it says, God is not a man, so he does not lie. He is not human, so he does not change his mind. After the death of Joshua, the Israelites asked the Lord, which tribe to go first to attack the Canaanites? The Lord answered, Judah, for I have given them victory over the land. Yes, the Lord taught them to send praises before them to defeat enemies and conquer the nation. Jehoshaphat, the king of Judah, who knows the history, did the same thing when he has to face 3 kings who gathered and came against him. He appointed singers to walk ahead of the army and give thanks to the Lord. His faithful love endures forever, and praising him and holy splendor instead of mighty worries. For the Bible says, at the very moment
they began to sing and give praise to the Lord. The Lord caused the armies to start fighting among themselves. Not a single one had escaped. Dear brothers and sisters who are hearing this, we may not face enemies like this, but loss, sickness, depression, material needs may stand against us like great truth. Don't worry. Forget the worst thing that happened in the past and remember your God is greater than your problem and praise Him. Send songs of praises before you. It will fill in the valleys and level the mountains and hills, straighten the curves and smooth out the rough places. Then the glory of the Lord will be revealed and all people will see it together. So praise the Lord not only for solving your problems, praise the Lord with your whole heart by realizing that He is worthy to be praised and honored. Let everything that breathe sing praises to the Lord. Praise the Lord. Amen.